பீகாக் ஃபெதர் ஸ்டிச் எப்படி போடுறது இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோன் திலகம் ஷேப்பில் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டோனை விட கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி அதே ஷேப்க்கு ட்ரா பண்ணி அதை விட கொஞ்சம் பெருசு, அதை விட பெருசு இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ட்ரா பண்ணதுலேருந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அப்படி அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் ஒரு செயின், தேர்டு ஒரு செயின். அகெயின் நம்ம ஃபஸ்ட்டுக்கே போயிடுறோம். ஒரு லாக், ஃபஸ்ட், செகண்ட், தேர்டு, அப்போது ஒரு லாக். இப்போ செகண்ட் லைனில் வந்து ஒரு செயின், தேர்ட் லைனில் ஒரு செயின், அண்டு நம்ம திருப்பி கீழே செகண்டுக்கு லைனுக்கு வந்துடக்கூடாது. தேர்ட் லைனில் வந்து அகெயின் நம்ம செகண்ட் லைன் வரணும் ஃபஸ்ட்டுக்கு வந்து. இப்போ தேர்ட் லைனில் ஒரு ஸ்டிச், ஃபஸ்ட் லைனில் ஒரு செயின், ஒரு லாக். செகண்ட் லைனு அகெயின் தேர்ட் லைன், ஃபஸ்ட் லைனில் வந்து ஒரு லாக் ஸ்டிச். செகண்ட் லைன், தேர்ட் லைன், ஃபஸ்ட் லைன், ஒரு லாக் ஸ்டிச். இது வந்து நம்ம லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் பார்த்தோம் இல்லையா, அதே பேட்டர்ன் தான். அதை நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். லாங் அண்ட் ஷார்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பீகாக் ஃபெதர் ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னும் ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சில்க் த்ரெட் வந்து நீடிலோட டிப்பில் பற்றக்கூடாது. நீடிலோட ஸ்டெம்மில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லா வீடியோலையுமே நான் வந்து ரிப்பீட்டடாக சொல்கிறது தான். நம்ம கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கிளாஸ் வந்து அவைலபிள். ஜாயின் பண்ணி நீங்கள் உங்கள் கிளாஸஸ்லாம் வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம். டவுட் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். வாட்ஸ்அப்கே டைரெக்டாக நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி டவுட் கேட்கலாம். ஆரியில் என்ன டவுட் என்ன வேணாலும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஓகே. இப்போ இந்த ஸ்டிச்சஸில் வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி போட்டுட்ருக்கோம் பீகாக் ஃபெதருக்கு அப்படின்னா, சிங்கிளாக ஒரே கலர் யூஸ் பண்ணாமல் நம்ம இன்னும் அனதர் கலர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் வந்து இந்த வீடியோலேயே அடுத்து நான் ஷேர் பண்ணி சொல்லியிருக்கேன், பாருங்கள். இது ஃபுல்லாகவே லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணமோ அதே பேட்டர்ன் தான். அண்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சுமே நம்மளுக்கு இதில் யூஸ் ஆகும். பட்டன் ஹோல் ஸ்டிச்சுமே ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸஸை வந்து தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த கிளாஸஸ் வீடியோ, டிப்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சில்க் த்ரெட்டை வந்து நீங்கள் கீழே ட்ராக் பண்ணி இழுக்கிறப்ப ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி புல் பண்ணிங்க அப்படின்னா சில்க் த்ரெட் வந்து பிரியும். அகெயின் நல்லா செக் பண்ணிக்கோங்க. 2 த்ரெட்டுமே உங்களுக்கு வருதா அப்படின்னு சொல்லி ஒரு செக் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் ஒரு த்ரெட் மிஸ் ஆகி ஒரு த்ரெட் மட்டும் நீடில் இன்சர்ட் ஆகி வரும். கீழேயுமே டேங்கிள்ஸ் ஆகாமல் அப்பப்போக்கி நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து எடுத்து விட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே நான் வந்து சொல்லியிருப்பேன், கீழே வந்து ஒரு பாக்ஸ் வந்து போட்டு வச்சு அந்த பாக்ஸ்க்குள்ளே த்ரெட்டை வந்து நீங்கள் போட்டு ஹேண்டில் பண்ணிங்கன்னா
த்ரெட்டும் உங்களுக்கு ஈஸியாக வரும், டேங்கிள்ஸும் வராது. கிளாஸஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில நான் வந்து டிப்ஸ் வந்து கொடுத்துருப்பேன், அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில்க் த்ரெட்டில் எண்ணாட் போடுறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிரிஞ்சிருது, எங்களுக்கு எண்ணாட்டே விழுக மாட்டேங்குது, அந்துருது, த்ரெட்டு வந்து கட் ஆகிருதுன்னு சொல்கிறாங்க. 2 த்ரெட்டும் வருதான்னு செக் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருந்து கீழே 2 த்ரெட் வந்து நம்ம வந்து கீழே கூடி இழுத்தோம் அப்படின்னா வந்துடும். ஏன் வேறு கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீடியோ எடுத்து எடிட் பண்ணது வந்து எனக்கு டெலீட் ஆகிருச்சு. ஸோ நான் அகெயின் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன், அதனால தான் வேறு கலரில் இருக்குது. இப்போ இது வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதே ஸ்டிச்சு தான். அதே ஸ்டிச்சுக்குள்ளேருந்து நம்ம வந்து போடுறோம். கேப் தெரியுது இல்லையா, அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணி போடுறோம். கீழே ஒரு லாக் பண்ணிடுறீங்க. அகெயின் மேலே கொண்டு வந்து அந்த ஸ்டிச்சோட சென்டரில் வச்சு கீழே இழுக்கிறீங்க. பட்டன் ஹோல் ஸ்டிச் நம்ம எப்படி பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போது ஒரு லாக், அகெயின் மேலே கொண்டு போகிறோம். நல்லா பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லாவே வரும். இந்த பீகாக் ஃபெதர் ஸ்டிச் வந்து நம்ம ஒரு டிசைனில் பீகாக் ஏதோ ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பீகாக் ஃபெதருக்கு இதே பேட்டர்னை நம்ம கண்டினியூவாக 6 to 7 லீவ் 7 இது இருக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அந்த ஃபெதர்ஸ் வந்து 7 இருக்க மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த ஒவ்வொரு இதுக்குமே இதே மாதிரி ஃபில்லிங் கொடுத்து நம்ம போட்டோன்னா அந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் இடையில நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி இந்த ஸ்டிச்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த ஸ்டிச்சு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமேலு சென்டரில் வந்து ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஸ்டோனை சுற்றி நான் வந்து பீட் வந்து ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து பீட் ஸ்டிச் பண்ணுறது எப்படின்றத நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸில் பார்ப்போம். நம்ம கிளாஸஸை தொடர்ந்து பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.